வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன நியூஸ், அதுலேருந்து என்ன வேர்ட்ஸ்னு பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்குங்க. அது எனக்கு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுக கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு கிரிட்டிசைஸ் விமர்சனம் பண்ணுறாங்க. அது என்னென்னா, தமிழ்நாடுக்கு இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் வந்து ப்ரைவேட் ஸ்கூலை வந்து மாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது யார் எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, வேறு யாரும் இல்லைங்க, நம்ம திமுக எதிர்கட்சியுமான பிஜேபியும் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் அந்த வந்து குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பான கருத்து அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, த பிஜேபி அண்ட் டிஎம்கே அலை. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, பிஜேபி வந்து அவங்க திமுகவுடைய எதிர்கட்சி மற்றும் அண்ட் டிஎம்கே அலைனா ஒன்றும் இல்லைங்க, கூட்டணி கட்சின்னு சொல்லலாம். வாங்க நம்ம அந்த வேர்டை பார்ப்போம். அலை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நவுன் வேர்டுங்க. ஸோ கூட்டணி கட்சின்னு சொல்லலாம். கூட்டணிங்கிறது தான் ஆக்சுவல் மீனிங். ஸோ அலை பக்கத்தில் பார்ட்டி இருந்துச்சு அப்படின்னா கூட்டணி கட்சின்னு சொல்லலாம். ஸோ இங்கே டெஃபினேஷனாக பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரி ஹேஸ் அன் அக்ரிமெண்ட் டு சப்போர்ட் அனதர் கண்ட்ரி. ஸோ 2 நாடுகளுக்குள்ள ஒரு நட்பு, 2 நாடு சொல்லலாம், 2 பொலிட்டிஷியன் கட்சி சொல்லலாம். இவ்வளோ தாங்க சிம்பிள் மீனிங்கு. ஸோ அலை அப்படின்னா நவுன், ப்ளூரல் சொல்லலாம், சிங்குலர் சொல்லலாம். ப்ளூரல் அப்படின்னா வச்சுங்களேன், மல்டிபிள் கட்சிகள்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ALLIES. ஸோ பாயிண்ட் நம்பர் 1க்கு மேலே இருக்கலாங்க, அதான் அலைஸ். ஸோ இதுதாங்க அது மீனிங். ஸோ நட்பு நாடு, நட்புறவு, அந்த மாதிரி நட்பு கட்சிகள் இல்லை கூட்டணி கட்சிகள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகள். ஸோ அதான் த ஸ்டேட்மெண்ட் கம் அமிட்ஸ் கிரிட்டிசிசம் ஃப்ரம் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் அலைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குற்றச்சாட்டு வந்துட்டு விமர்சனம், கிரிட்டிசிசம் விமர்சனங்க. இந்த விமர்சனம் வந்துட்டு வந்ததுக்கு மத்தியில், அதாவது அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் தான் விமர்சனம் எழுப்புறாங்க. அந்த வந்ததுக்கு மத்தியில் இவங்க அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன ரிப்ளைனா, இது வந்து பொய்யான தகவல், இது வந்து முற்றிலும் தவறு, உண்மை கிடையாதுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க. இதாங்க மீன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்டு இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் த ரிப்போர்ட்டர்ஸ், அதாவது நம்ம மீடியாவுக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணுறாரு. அன்பில் பொய்யாமொழி வந்து அவர் ரிப்ளை பண்ணுறாரு. த மினிஸ்டர் எம்ஃபசைஸ்னால் வலியுறுத்துகிறாங்க. த மினிஸ்டர் எம்ஃபசைஸ் that DMK government is committed to maintaining the integrity of government schools. ஸோ இங்கே இன்டெகிரிட்டின்னு ஒரு வேர்டு இருக்குங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒருமைப்பாடு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கவர்மெண்ட் வந்துட்டு உறுதி பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, டு மெயின்டைன் த இன்டெகிரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஒற்றுமைக்காகவும் ஒருமைப்பாடுக்காகவும் வந்து அவங்க உறுதி போட்டிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் அதை ப்ரைவேட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு உறுதிமொழி பண்ணியிருக்காங்க. அது முற்றிலும் பொய்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே இன்டெகிரிட்டின்னு வேர்டு பார்ப்போம் வாங்க டீட்டெயிலாக. இது வந்து ஒரு நவுன். ஸோ இங்கே 2 ways ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குங்க, மீனிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹானஸ்ட் அண்ட் ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபிள்ஸ். அதாவது நேர்மையாகவும் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி, நேர்மையாக நாணயமாக இருப்பாங்கள்ல, ஒழுக்கமாக. ஸோ அதுதான் மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, த ஸ்டேட் ஆஃப் பீயிங் யுனைடெட் ஆர் அன்டிவைடட். நம்ம எக்ஸாம்பிள், அந்த அமைச்சரோட எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட்ஸுடைய ஒருமைப்பாடு, ஒற்றுமை இல்லை, அதுக்காக வந்து போராடுறாங்க, உறுதி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதுதான் அந்த மீனிங். ஸோ அந்த நியூஸோட பாயிண்ட் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2, ஒருமைப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அகைன் நம்ம அந்த நியூஸ்க்குள்ளே போவோம். இன்டெகிரிட்டி. ஸோ த டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு மெயின்டைனிங் த இன்டெகிரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த ஒருமைப்பாட்டுக்காக வந்து அவங்க உறுதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்டு இங்கே பார்ப்போம். நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா மிஸ்கான்ட்ரிபியூடுங்க. ஸோ மிஸ்கான்ட்ரிபியூட்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்துட்டு ஓவராலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். இதை தமிழில் ஸ்டேட்மெண்ட் பண்ணிடுறேன். என்னென்னா, சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து இவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. எதுக்காக அப்படின்னா, டு அசிஸ்ட்னால் உதவி பண்ணுறதுக்குங்க, உதவிக்காக. டு அசிஸ்ட்டு இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்டர் தேர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR ப்ரோக்ராம். ஸோ அவங்களுடைய CSR ப்ரோக்ராம், அவங்க ப்ரைவேட் ஸ்கூலுடைய CSR ப்ரோக்ராம் மூலிமா அவங்க தான் ஃபண்டு ஒதுக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து மேம்பாடு பண்ணுறதுக்காக வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து நம்ம அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் ஷுட் நாட் பி மிஸ்கான்ஸ்டியூட்னா ஒன்றும் இல்லைங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம சிம்பிளாக சொல்லுவோம்ல, அதான் தமிழில் இல்லை, இங்கிலீஷ் சொல்லுவோம்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னு, அதாங்க மீனிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் சொல்லலாம், இல்லை அந்த மாதிரி வேர்ட்ஸ், அட்வான்ஸ் வேர்ட்ஸ் மிஸ்கான்ஸ்டியூட்னு சொல்லலாம். நம்ம ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுருந்தோம் நம்ம பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போது எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த வேர்ட் தெரிஞ்சாலும் பெட்டராக தான் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அவங்க அப்ரோச் பண்ணாங்க. பட் வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அது வந்து எதிர்கட்சிகளோ கூட்டணி கட்சிகளோ தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. மிஸ்கான்ஸ்டியூட் அஸ் அன் அட்டெம்ப்ட் டு ப்ரைவேட்டைஸ் திஸ் இன்ஸ்டிடியூஷன். அதாவது அவங்க ப்ரைவேட்
ப்ரைவேட் மயமாக்கல்னு சொல்லி தப்பாக பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க இந்த வேர்டு மட்டும் பார்ப்போம். மிஸ்கான்ஸ்டியூட். கான்ஸ்டியூட் இது வந்து ஒரு வெர்ப் வச்சுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்னா ஒன்றுங்க விளக்கம் கொடுக்குறது. இன்டர்பிரட் எ பர்சன்ஸ் வேர்ட் ஆர் ஆக்ஷன் ராங்லி, ஒருத்தவங்க செயலோ இல்லை அவங்க பேசுகிற வார்த்தையோ தவறுதலாக புரிஞ்சிக்கிறது. ஸோ இங்கே சிமிலர்னு போட்டிருக்காங்கல்ல, சிமிலர்னா சினானிம்ஸ்னால் ஒத்த சொல், அது மாதிரியே இருக்கிற ஒத்த சொல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டே பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டுங்க. இது ட்ரெடிஷ்னலாக காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பட் சில பேர் மிஸ்கான்ஸ்டியூட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம், ஒரு தவறுதலும் கிடையாது. ஸோ எல்லாருமே ஒரே மீனிங் தாங்க. ஸோ சுச்சுவேஷனுக்கு வந்து கூட யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி பார்த்த வேர்ட்ஸ் தாங்க நவுன் அண்ட் வெர்ப். நவுனில் பார்த்தீங்கன்னா 3 பார்த்தோங்க. ஸோ அலைஸ், இன்டெகிரிட்டி. அலைனா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் கூட்டணி கட்சி, அலைஸ்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கூட்டணி கட்சிகள். இன்டெகிரிட்டினா 2 மீனிங் பார்த்தோம். ஒன்று நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, அது நேர்மை, அது நீடு இல்லை. இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒருமைப்பாளர்கிட்ட தான் பேசியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டு. 4th ஒன் பார்த்தீங்கன்னா மிஸ்கான்ஸ்டியூட்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னாங்களா, அதான் மீனிங். ஸோ தட்ஸ் ஆல்ங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டெய்லி இந்த வீடியோஸ் ஜென்ரலாக வாட்ச் பண்ணுங்கள். டே பை டே நம்ம போகிற வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நாளைக்கு இந்த வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் பை.